ஆட பாவி, இது சமோசா காசை போட்டு சாகடையில் விழுந்த கதையால் ஆகுது. இப்படி அநியாயமா பேய் உச்சவலையில் வந்துட்டியா? அப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே இங்கே பேய் தான் சுற்றிட்டு இருந்துச்சா? அந்த பொண்ணோட கதை தான் என்ன? பல கதைங்க இருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். இங்கே நிறைய பேர் வந்து மாட்டி செத்துருக்காங்க. அதுக்கு நான் உதவி செஞ்சதால என்னை மட்டும் உயிரோடு விட்டு வச்சிருக்கு. அந்த கருப்பு உருவத்துக்கு இந்த வீட்டை யார் சொந்தம் கொண்டாடினாலும் பிடிக்காது, அவளை கொன்னுடும். இப்போ இந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவங்களையும் கொன்னுடுங்க. பேய் ஏன் கருப்பு உருவத்தை சுத்திட்டு இருக்கு? மோகினி கருப்பா இல்ல அதுக்கு பிடிச்ச கலர் தான் கருப்பா? அவ கருப்பு இல்ல, அவளுக்கு பிடிச்ச கருப்பு இல்ல, மஞ்சள் தான் அவளுக்கு பிடிச்ச நிறம். மஞ்சள் தான் எனக்கு இப்ப பிடிச்ச ஓகே ஓகே பஸ், புரியுது. இந்த மாதிரி பஜாரி கூட இருந்தா எனக்கு இப்படி தான் தொட வைக்கும். நான் போய் சேஃப்டிக்கு சாமி போட்டு வந்துடுறேன். அது நானும் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். எஸ்கேப். நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த சாமி போட்டா போறங்கிறது எனக்கு தெரியும். நான் போய் எடுத்துட்டு வரேன். பார்ப்பா, மொய்து வர ஆரம்பிச்சுட்டா உன்னை கண்டிப்பா காவு வாங்கிடுவா. வாங்கிடுவா, என்னையும் உண்டிதல் பண்ணிடுவா. என்ன உடுப்பா காவாகிடுமா? ஆமா ஐயா, இது ஒன்றும் பண்ண முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, இந்த பக்கம் வாயா. சீக்கிரம் ஐயா, சீக்கிரம் ஐயா. முடியலையா என்னால? ஐயோ ஐயோ, வீடுக்கு சித்ரா பௌர்ணமி வேற. வீட்டுல இருக்கிற யாரும் விட மாட்டியா? 12 மணிக்கு மேல ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டீங்க. என்னையா அலாரெல்லாம் வச்சு பயமுறுத்துற? கிரண், கிரண். ஸ்மிதா, 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 ஸ்மிதா. பிடிக்கிறேன். கிரண், எங்கடா இருக்க? ஸ்மிதா பாப்பா, கிரண், எல்லாம் ஓகே தானே? வாமா, ஒன்றும் இல்லைம்மா, எந்திரி. என்னை என்ன அடிச்ச தெரியுமா நீ? ஷரத், எல்லாம் ஓகே தானே? ஷரத், கேட்டுட்டு இருக்கல, சொல்லியா? உனக்கு என்ன எல்லா இடத்துல திருப்பி போட்டு கூத்துடுங்க.
டேய் வெச்சுக்குள்ள நீ புள்ள பிடிச்சிட்டு இருக்க. பாப்பா பயந்து இருந்துச்சு, அதான் தைரியம் கொடுத்துருந்தேன். நீங்களும் வாங்கல, எல்லாரும் சேர்ந்து தைரியம் படுத்துவோம். உன் காரியத்திலே புரியா இருக்காதியா, கொஞ்சம் எந்திரியா. இத்தனை சாமியார் எதுவுமே கத்துக்கலையா? எதையாவது பண்ணி அந்த பேயை ஓட்டி தொலைய. எங்க ஜெகதீஷ் பாப்பா எனக்கு 2 3 வித்தையை கற்றுக் கொடுத்துருக்காரு. அடுத்த முறை பேய் வரும்போது அங்கேயே ஆப்படிச்சிடலாம். ஸ்மிதா நீ அவனை சோக்கா கட்டி விட்டு வந்தப்ப சூப்பர் பொண்ணுமா நீ நானும் சேர்ந்தேன்னு வச்சுக்கோ, சும்மா பிச்சுக்கும். என்கிட்டயே ஒரு சாமா இருக்கும்போது நான் ஏங்க கண்ட சாமா எடுத்துல ஒண்ணு தப்பா நான் தான் மேடம். சரி வா போனோம். இருக்கிறாங்களா? மிஸ் ஆயிட்டாங்களா? கிரண், என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க? சரணி எங்க? சாத்தானே, ஜெகதீஷ் பாபா மேல ஆணையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. கன்ஃபியூஷன் ஆகுதா? I say you get out. சரத், கிரண், ஏன்டா என்ன உள்ள வச்சு பூட்டிருக்கீங்க? கதவு திறங்கடா ப்ளீஸ். சரண்யா, உண்மையிலே நீ தானடி? உனக்கு சரியாயிடுச்சா? நான் தான்டா. சீக்கிரமா கதவு திற, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, கதவு திறக்கிறாடுங்களே, அடிபட்ட வலியோட குறையிலையே. சரி, நீ என் தங்கச்சின்னு முதல்ல ப்ரூவ் பண்ணு, அப்புறம் நான் திறக்கிறேன். அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? உனக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லு, அப்போ நான் நம்புறேன். என்னது பேய்கிட்ட பிளாஸ்பேக் எல்லாம் கேட்கறாங்க? என்னமோ கிரண் பர்ஸ்ல இருந்து காசு திருடுவேன், அப்புறம் அடிக்கடி ஸ்மிதா குடிக்கிறத எட்டி பாப்பேன். நம்புறேன், நீ என் தங்கச்சி தான். கதவு திறக்கிறேன். சரி, என்னையா நீ வெட்டது சிக்கிற மாதிரி வெட்டத்தையே பார்த்துட்டு இருக்க? தப்பிக்கிறத வழி பண்ணியா? என்ன கதவு வந்து என்ன ஒன்றுமே தெரியல. போயா யோ, இந்த வாசக்கவே தரையா, இந்த வழியாவே தப்பிச்சிடலாம். டேய், புத்தி காமிக்கிற பத்தியா, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் திறக்கலாம்னு சொல்லு, அர்த்தம் இருக்கு. போ மணி, என் கூட இல்லையா? சொகுசா வந்து செட்டில் ஆயிட்டியா? டேய் குமாரு, இந்த இடம் எவ்வளோடா தீரும்? எப்படியும் 10 கோடி போனா. ஏண்டா என்னையும் என் பையனையும் வேலைக்காகாதவன் ஆக்குனது, எங்களை ஏமாத்திட்டு காசு பணம் எடுத்துட்டு போனது, உன்னை தேர்ற சாக்கில் நான் செலவு பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த வீட்டை நீ என் பேரில் எழுதி கொடுத்தாதான் சரியா வரும். வந்தானுக்கு பத்தியா தானா தற்கொலைக்கு? வாயை மூடிட்டு டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடு. எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கானுங்க. சந்தோஷம் தானே? என்னையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்து. இங்க இருக்கிற பிரச்சனை யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்ன மிரட்டுறியா? போய் சொல்லி கொப்படா. டேய், அங்க என்ன 2 பேரும் முணுமுணுக்கிறீங்க? ஏங்க, இந்த வீட நீங்க வாங்காதீங்க, இங்க ஏகப்பட்ட பேய்ங்க இருக்கு. டேய், புர்ரா. ஏய், ஐடி டேய், என் பையனுக்கு சோனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னோம் தானே நீ? இப்போ என்ன புதுசா பேகின் கதை விடுறீங்க? யார் இவன் கூட்டாளியா?
யாரா நீ? பிரதருங்க. பிரதரா? யாருக்கு யாரா பிரதர்? எல்லாத்துக்கும் பிரதர் தாங்க. யாருக்கு யாரா பிரதர்? சத்தியமா சொல்றா, எல்லாத்துக்கும் பிரதர் தாடா. சொன்னா இது யார் தெரியுதா? டெய்லி நைட் டிவில கைத்தட்டி ஆடுன்னு இருப்பாரு அவரு. ஆமாண்ணா நம்ம அக்கா கூட இவர் கூட சேர்ந்து பஜனை பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவரு கடவுள்கிட்டே டைரக்ட் கான்டாக்ட் இருக்குதான். இவர் சொல்ற மாதிரி தானே என் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இந்த லூசு பசங்க என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி கேப் போட்டீங்கன்னா இப்படியே ஓடி போய் என் கேங்கோட ஐக்கியமாயிடுவேன். அமுச்சு விடுங்கடா. அண்ணனுக்கு லேகியம். டேய் நீ யாரா? ஹோட்டல் மேனேஜருங்க. ஹோட்டல்? ஓ ஹோட்டல் நடத்துறீங்களா? ஹோட்டல் பணம் பாக்குறீங்கன்னு சொல்லு, விட மாட்டேன்டா. போடு கையத்த. போடுறேன்னா போடுற ஏமாத்தல. துவர்ணா வேணாம், மனசு கேட்கல. இங்க ஒரு பயங்கரமான பேய் சுத்துதுண்ணா. தகுடி வச்சிருக்கே, இவெல்லாம் ஒண்ணு ஏறி குத்துவானா? டேய் புறாவுடா. டா நிஜமாண்ணா? ஏய் போடுறேன் கையெழுத்து போடுறேன். நான் டென்ஷன் ஆகுதுண்ணா. போட்டுறேன் போடு. போடுறேன். ப்ளீஸ் கிவ் ஆப்பு நீயே கேட்டு வாங்க. என்ன முணுமுணுக்குற? போட்டேண்ணா. திட்டுறான் பாவ. எல்லாத்தையும் காலி பண்ணி வெளியே போங்க. கிளம்பு. டேய், பாத்துக்கண்ணா. எல்லாரும் அனுப்புடா. அண்ணா இனிமே இந்த சொத்து நம்புறது. டேய் யாரா மஞ்சா போடுவேன்? அதானே. ஏய் மஞ்சு பாப்பா, உனக்கு தனியா சொல்லணும். இல்ல போலாங்களா? போங்க போங்க. என்னத்துக்கு போன்ற என்ன வீசிங்க பொண்ணு ஓ மேடு நீனா அப்படியா? அதுக்குள்ளயா? நான் இவ்வளோ படிச்சு சொன்னேன், கேட்டியா நீ? போனா இது யாரை விட்டது? சொன்ன மாதிரியே போய் கரெக்டா டைம் கீப் பண்ணிருக்கு. எப்படி டான் எல்லாரும் 12 மணிக்கு தூக்கிருக்கு பாத்தீங்களா? ஆட்டாம தான் பாவம்.